இங்கே ஒரு எஸ்ஐ ஒரு லேடியை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லா வண்டியும் பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நான் அர்ஜென்ட்டாக போகணும்னு சார்ட்டு வந்து கேட்பா. அந்த லேடியை அவனை பார்த்து சிரிச்சதுனால அந்த லேடியை மட்டும் அனுப்பி வச்சிடறான். முன்னாடி இருந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்கள மட்டும் நீங்கள் எப்படி அனுப்பலான்னு சத்தம் போடுறாரு. எஸ்ஐ காண்டாய் ஹீரோவை அடிக்க போகிறான். பக்கத்தில் இருக்க போலீஸ் எல்லாம் தடுத்து விட்டுருவாங்க. ஹீரோவை அடிக்கிறதுக்காக அடுத்த நாளே அவன் வீட்டுக்கு போகிறான். அவரோட மனைவியை பார்த்து வழி ஆரம்பிக்கிறான். அவங்க காப்பி போடும் போதும் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போன்னா ஹீரோ வீட்டுக்கு வருவான். மனைவி ஒரு இடத்துல உறைஞ்சி போய் நின்றுகிட்டு இருப்பா. என்னடான்னு பார்த்தா இந்த எஸ்ஐயை யாரோ ஷூட் பண்ணி கொலையே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் கிட்ட இந்த எஸ்ஐ போகும்போது இந்த பையன் வந்து கண்ணை காட்டி எஸ்ஐ கிட்ட விளாண்டுருப்பான். எஸ்ஐயும் என்கிட்ட உண்மையான கண்ணு இருக்குன்னு காட்ட ஒரு வாடி கொடுங்க பார்த்துட்டு தாரேன்னு சொல்லி எஸ்ஐயை ஷூட் பண்ணிடுறான். தெரிஞ்சுக்கிட்ட அப்பா பையனை போட்டு செம அடி அடிக்கிறாரு. நான் தான் கொலை பண்ணேன், போலீஸ்ட்டு போய் சரணடைய போறேன்னு சொல்ல மனைவியும் நீங்க ஒன்றும் சரணடைய வேண்டாம், இந்த பிளான் பண்ணி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்ல வராங்க. சரின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கார்ல தூக்கி போட்டு சடனா போலீஸ்காரங்க காரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீழே ஒண்ணுமே இல்லாதனால போலீஸ் அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. அப்படின்னா பாடி எங்க தான் வச்சிருக்காங்கன்னு ஹீரோனி கேட்டா, அப்புறம் இதுக்காக ஹீரோ வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டி இருப்பான். சாவெல்லாம் கொண்டு போற ஒரு கூட்டத்துல செக் போர்டை தாண்டி இந்த பாடியை கொண்டு வாங்கன்னு சொல்றான். அவங்களும் செக் போர்டை தாண்டி பாடியை கையில கொடுத்துடுறாங்க. பக்கம் எஸ்ஐயோட மனைவியா என் ஹஸ்பண்ட கணவனு ஸ்டேஷனுக்கே வராங்க. போலீஸ் எஸ்ஐயோட போனை ட்ராக் பண்றாரு. அது கடைசியா ஹீரோவோட வீட்டுல தான் இருக்குது. ஃபைனலா டெட் பாடி எரிக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. ஆளுகிட்ட ஹீரோயினி பேச்சு கொடுத்துக்கிற கேப்ல டெட் பாடியை உள்ள போய் வச்சிடறான். அப்பதான் ஒருத்தன் ஹீரோக்கு கால் பண்ணி பையன் எஸ்ஐயை கொண்டதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஒழுங்கா எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துரு, ஒழுங்கா 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணல இந்த விஷயத்தை நான் போலீஸ்ட்டு போய் சொல்லிடுவேன்னு சொல்றான். இவர்கிட்ட கொடுக்க பணம் இல்லாதனால வீடியோ எடுத்து நான் தான் எஸ்ஐ கொண்டு வாக்குமூலம் கொடுத்து தானே ஷூட் பண்ணிக்க பாப்பாரு. ஆனா அது ஷூட்டே ஆகல. ஏன்னா அது லாக்ல இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு புல்லட் கூட யூஸ் பண்ணல. போன்ல பக்கத்து வீட்டு போய் ஒரு வீடியோ அனுப்பியிருப்பான். ஒரு கான்ஸ்பிட்டல் தான் வீட்டு முன்னாடி நின்று எஸ்ஐயை ஷூட் பண்ணிருப்பாரு. அடுத்த நாள் இந்த விஷயத்த ஸ்டேஷன்ல போய் காட்ட கிட்ட கான்ஸ்பிட்டல் தான் பணமே கேட்டிருப்பான். சொல்லி மனைவியோட அப்பர்ல இருந்திருப்பான். அதனாலதான் கொண்டிருப்பான். மனைவியும் போட்டு தள்ளிட்டு எஸ்ஐயை போட்டு தள்ளிட்டு ஹீரோவை மாட்டி விட பார்த்திருப்பான். கான்ஸ்பிட்டல் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதும் அந்த பாடியை எரிக்காம அங்கிருந்து கொண்டு வர ஃபைனலா கான்ஸ்பிட்டலுக்கு தண்டனை கிடைச்சிருது. ஹீரோ ஃபேமிலி தப்பிச்சிருது.